வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இதனோட கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஒர்க் ஷீட் 32 எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. இது நம்மளுக்கு சிஎஸ்சிஆர் 2011ல கேட்ட கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. காலம் 1ல ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், பிரோல், அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. காலம் 2ல வந்து சிந்தசிஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனோட நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது என்ன? பிரோல் கொடுத்திருக்காங்க இல்லையா? பிரோல் வந்து நம்மளுக்கு பால்னோர் சிந்தசிஸ் படி ப்ரிப்பேர் பண்ணலாம். பிரோல் மட்டும் இல்ல, எல்லா 5 மெம்பர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டுமே நம்ம பால்னோர் சிந்தசிஸ் படி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு எடுக்க வேண்டிய ஸ்டார்டிங் காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,4 டைகீட்டோன். இப்போ 1,4 டைகீட்டோனை எடுத்து அம்மோனியாவோட நீங்க ட்ரீட் பண்றீங்க. ஓகே, அம்மோனியா போட்டு ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரோல் டெரிவேட்டிவ் கிடைக்குது. இதுதான் நம்ம பால்னோர் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பால்னோர் சிந்தசிஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏ. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1,4 டைஹைட்ரோ பிரிடின் கொடுக்கலாம். பிரிடின் சிந்தசிஸ் 1,4 டைஹைட்ரோ பிரிடின் சிந்தசிஸ்னாலே தட் இஸ் ஹார்ன் சிந்தசிஸ். நம்ம ரியாக்ஷன் பார்க்க, இது வந்து பி மெக்கானிசம் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன்ல நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆல்டிஹைட், 2 equivalents of the keto esters, ester and 1 molecule of ammonia. ஓகே, இது மூணு சேர்ந்து நம்மளுக்கு கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடந்து ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் வந்து நம்மளுக்கு பேசிக் கண்டிஷன்ல ஆக்சுவலி ஒன் ஆஃப் த அன்சாச்சுரேட்டட் கீட்டோ எஸ்டர் காம்பவுண்டோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆல்டர் டைப் ரியாக்ஷன் வந்து இனோலைட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்க ஒரு அம்மோனியா மாலிகூல், இதே மாதிரி இந்த அம்மோனியா மாலிகூல் வந்து அதே மாதிரி இந்த கீட்டோ எஸ்டரோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு அமீன் ஃபார்ம் ஆகும். இந்த அமீனும் அந்த ஆல்டர் ப்ராடக்டும் இணைஞ்சுதான் நம்மளுக்கு வந்து பிரிடின் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து கிடைக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு பிரிடின். நைட்ரஜன் இங்க இருக்கும். ஓகே, இங்க நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. இது என்ன ப்ராடக்ட்? 1,4 டைஹைட்ரோ பிரிடின் டெரிவேட்டிவ் இல்லையா? பிரிடின் டெரிவேட்டிவ். இதுதான் நம்ம ஹார்ன் சிந்தசிஸ் சொல்றோம். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் பிரிடின். ஓகே, ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் அது வந்து பீக்ல. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோகுயினோலின் கொடுத்துருக்காங்க. ஐசோகுயினோலின் வந்து என்ன சொல்றது, கண்டிப்பா சிச்சுபாபின் ரியாக்ஷன் கிடையாது. சிச்சுபாபின் ரியாக்ஷன் நம்மளுக்கு 2 அமினோ பிரிடின் அல்லது 2 அமினோ குயினோலின் தான் ப்ராடக்டா கிடைக்கும். அமினேஷன் நடக்கக்கூடியதா சிச்சுபாபின். ஓகே, அப்போ சி வந்து ஐசோகுயினோலின் வந்து பைசெட் ஸ்பெங்லர் ரியாக்ஷன். ஓகே, இது வந்து ஆப்ஷன் சி. இது வந்து சிக்குள்ளது வரும். ஓகே, இதனோட ரியாக்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பீட்டா அரைல் அமீன் எடுத்துக்கணும். பீட்டா அரைல் அமீன் எடுத்துட்டு நம்ம ஆல்டிஹைடோட ட்ரீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ஜஸ்ட் ஐ எம் புட்டிங் ARCH. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆல்டிஹைடும் அமீனும் ரியாக்ட் பண்ணி இமீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த இமீன் சைக்ளிசேஷன் நடந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது ஐசோகுயினோலின். will get the isoquinone. Okay, இதுதான் வந்து பைசெட் ஸ்பெங்லர் ரியாக்ஷன் சொல்லுவோம். Pictet Spengler reaction. Okay, so
இந்த 3 நம்மளுக்கு கரெக்டா கொடுத்துட்டு பாருங்க. பிரோல் வந்து நம்மளுக்கு 3வது இது வரணும். அத வச்சுட்டே நம்மளால கரெக்டா ஆன்சர் டீன்றத கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டி ஆப்ஷன்ல மட்டும்தான் ஏ வந்து 3யோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. வால்நட் சிந்தசிஸ் நம்மளுக்கு 5 மெம்பர் ஹைட்ரோசைக்ளிக் ரிங் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண உதவக்கூடிய சிந்தட்டிக் மெத்தட். ஓகே, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, எலக்ட்ரோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன்ல நம்மளுக்கு ரியாக்டிவிட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, கொடுத்திருக்க ரிங் என்ன? பீரோல். அடுத்து நம்மளுக்கு பெரிடின் கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்டோல் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு இன்டோல். இப்ப இந்த ரிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைலி எலக்ட்ரான் ரிச் வந்து நம்மளுக்கு எது? பீரோல் ரிங். ஏன்னா 5 மெம்பர் ரிங் எலக்ட்ரான் டீலோகலைசேஷன் ஆகும். அரோமேட்டிக் இது வந்து எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா 5 மெம்பர் ரிங்ல நம்மளுக்கு 6 எலக்ட்ரான் வர்றதுனால நம்மளுக்கு எலக்ட்ரான் ரிச்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 1.25 நமக்கு வரும். ஓகே, பெர் ஆட்டம் 1.25 வரும். ஓகே, அதே இது நீங்க இங்க பிரிடின் பாத்தீங்க அப்படின்னா பிரிடின் வந்து லீஸ்ட் எலக்ட்ரோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, ஏன்னா இங்க உள்ள எலக்ட்ரான் இது வந்து இங்க டொனேட் பண்ணதான் இருக்குமே இங்க. இது வந்து எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து ஃபேவர் பண்ணாது. நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் தான் இது நைட்ரஜன் பிரிடின் ரிங் வந்து ஃபேவர் பண்ணும், ப்ரிஃபர் பண்ணும். இப்போ இது லீஸ்ட் சப்ஸ்டிடியூஷன். பிரோல் வந்து மோஸ்ட் ரெடியா போகக்கூடியது. ஸோ இதுதான் ஆர்டர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இன்டோல் வந்து நடக்கக்கூடியது 6 மெம்பர் ரிங்ல எலக்ட்ரோபிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. இந்த 5 மெம்பர் ரிங்ல நம்மளுக்கு இந்த 2 and 3rd பொசிஷன்ல நம்மளுக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பிரோல், இன்டோல், பிரிடின். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The major product formed in the following reaction. ஓகே, இங்க அமீன் இருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைகீட்டோ காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? இதனோட இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா this is quinolin synthesis. It is quinolin synthesis. ஓகே, மெக்கானிசம் பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த அமீனும் ஒன் ஆஃப் த கீட்டோ காம்பவுண்டும் என்ன பண்ணும்னா கண்டென்ஸ் ஆகி நம்மளுக்கு வாட்டர் எலிமினேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து வாட்டர் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனும் இது நம்ம H2O இதெல்லாம் வெளியே போயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு H2O வெளியே போச்சு அப்படின்னா ஹீட் பண்ணும்போது H2O வெளியே போயிடுச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் தான் இங்க நைட்ரஜனோட அட்டாச் ஆயிடுச்சு. மீத்தாக்சி குரூப் அப்படியே தான் இருக்கும். we are not participating in any reaction. பட் இங்க வந்து ரிங் நம்மளுக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. ஏன்னா இங்கதான் கண்டென்ஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஓகே, இப்போ இதுல நான் ஏன் ஹைட்ரஜன் இது வந்து ஆக்சுவலி CH3 இது வந்து ஏன் ஹைட்ரஜன் போட்டிருக்கேன்னா இப்போ எலிமினேஷன் நமக்கு நடக்க போகுது. பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இந்த பாண்டிங் ஷிஃப்ட் ஆகும். நைட்ரஜன் மேல நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் ஓகே லோன் இந்த ஆட்டோமரிசம் இது வந்து இந்த ஆட்டோமரிசம் இது நம்மளுக்கு சேஞ்ச் நடக்கும். ஓகே, புரோட்டான் இங்க நைட்ரஜனை வந்து அட்டாச் ஆகும். நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி பார்ப்போம். NH எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்துடுச்சு. டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆனதுனால இங்க அது போயிடுச்சு. ஓகே, மற்றதுதான் அப்படியே தான் இருக்கு.
இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஏன்னா ஆசிட் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா இன்ட்ராமாலிகுலர் சைக்கிளைசேஷன் நமக்கு நடக்கும் ஓகே வாட்டர் ஆட் சாரி ஆசிட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ட்ராமாலிகுலர் சைக்கிளைசேஷன் நடக்கும் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும் இந்த பாண்ட் இங்க போகும் இது வாட்சிங்க போகும் ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க டபுள் பாண்ட் ஓ வச்சா மாறிடுச்சு ஓகே இந்த டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கு ஏன்னா இது எதுவுமே டச் ஆகல இங்க உள்ள டபுள் பாண்ட் தான் ஷிஃப்ட் ஆயிருந்தது இல்லையா இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கு இங்க நைட்ரஜன் இடையில லோன் பேர் இங்க பொசிஷன் ஷிஃப்ட் ஆகிறதுனால இங்கேயே நம்மளுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் கண்டிஷனோட இருக்கிறதுனால அரோமடைசேஷன் நடக்கும் வாட்டர் எலிமினேட் ஆகி நம்மளுக்கு என்ன அரோமேட்டிக் ரிங் ஃபார்ம் ஆகும் இங்க டபுள் பாண்ட் நீங்க வரணும் இல்லையா அதனால இங்க ஹைட்ரஜன் உள்ளது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன் வில் பி எலிமினேட்டட் இது இங்க வரும் அடுத்து உள்ள ஸ்டெப்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு நம்மளுக்கு இங்க உள்ள எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும் இந்த பாண்ட் இங்க வரும் ஸோ வி வில் கெட் த அரோமேட்டிக் ஓகே டோட்டலா நடக்க போறது நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் எலிமினேட் ஆயிருக்கு ஓகே அரோமடைசேஷன் நடக்குது ஸோ ரிங்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நான் 2 ஸ்டெப் ஒரு நாள் எழுதியிருக்கேன் நீங்க எழுதி பார்க்கலாம் okay so we will get the quinone derivative so option C is the correct answer quinone synthesis அடுத்த கொஸ்டின் பாருங்க the major product formed in the reaction of 2,5 hexane dione with phosphorus pentoxide actually இது நமக்கு என்னது Paulno synthesis ஏன்னா 2,5 ஹெக்சேன் டயோன் கொடுத்திருக்கு இல்லையா 2,5 ஹெக்சேன் டயோன்றது என்ன ஓகே இதான் நம்மளுக்கு 2,5 ஹெக்சேன் டயோன் ஓகே இப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு இது வந்து 1,4 டைகார்பனைல் காம்பவுண்ட் இதை எடுத்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இஸ் டீஹைட்ரேட்டிங் ரியேஜென்ட் போட்டு ஹீட் பண்ணும்போது வாட்டர் வெளியே போய் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பியூரான் ஃபார்ம் ஆகும் we will get furan we will get a furan so option A is the answer this is Paulno synthesis அடுத்த கொஸ்டின் பாருங்க the reaction of 1 bromo 2 fluoro benzene with furan okay so நம்ம ஃபர்ஸ்ட் in the presence of 1 equivalent of magnesium கொடுத்திருக்காங்க magnesium இன்வால்வ் ஆயிருக்கு அப்ப நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து 1 bromo 2 fluoro benzene so 1 bromo 2 fluoro benzene okay இது வந்து இந்த presence of magnesium so magnesium இது நம்மளுக்கு magnesium metal இதுல உள்ள it will affect it will combine with the bromine இந்த electron இங்க shift ஆகும் chlorine நமக்கு வெளியே போகும் ஓகே சோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் MgBrF இது நம்மளுக்கு காம்பவுண்ட் வெளியே போகும் ஓகே அடுத்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியேட் என்ன benzene intermediate we are getting benzene intermediate இப்போ furanோட இது ரியாக்ட் பண்ணும் ஓகே furan இப்போ இந்த furan நம்ம பாருங்க இது வந்து ஒரு 2π சிஸ்டம் இது வந்து ஒரு 4π சிஸ்டம் ஓகே நம்மளுக்கு வந்து சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் 4+2 சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் அதாவது டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் நடக்கும் டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் ஓகே 4+2 சைக்ளோ அடிஷன் இங்க இந்த எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும் இங்க ஷிஃப்ட் ஆகும் இங்க ஷிஃப்ட் ஆகும் so we will get
the product double bond வரும் இந்த ஓபன் இங்கே அப்படியே தான் இருக்கும் இங்கே எதுவுமே டிஸ்டர்ப் ஆகும் so we will get the product like this option C is the correct answer so furan வந்து நம்மளுக்கு ஒரு டைஈனா ஆட் பண்ண முடியும் ஏன்னா அங்க டபுள் பாண்ட் ரெண்டுமே சிஸ் பொசிஷன் தான் இருக்கு so they are readily undergoes Diels order reaction நம்ம ஏற்கனவே பார்த்த Diels order reaction பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் டிஸ்கஸ் பண்ணப்போ நம்ம தயோகேன் ஃபியூரன் இந்த மாதிரி ரிங் தான் நம்மளுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரபிள் பார்க்கலாம் ஏன்னா அது வந்து சைக்ளிக் காம்பவுண்ட் டபுள் பாண்ட் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டா சிஸ் பொசிஷன்ல இருக்கு ஓகே Diels order ரியாக்ஷன் டபுள் டையினோட டபுள் பாண்ட் ரெண்டுமே சிஸ் பொசிஷன்ல இருக்கணும் அப்பதான் ரியாக்ஷன் வேகமா நடக்கும் பென்சீன் வந்து நம்மளுக்கு 2π சிஸ்டமா இங்க ஆட் பண்ணும் பென்சீன் ரிங் உள்ள அந்த எலக்ட்ரான் கவுண்ட் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாம நம்மளுக்கு 2π எலக்ட்ரானை கொடுத்து இந்த ரியாக்ஷன் நடக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க the major product formed in the following reaction ஏற்கனவே ரியாக்ஷன் மெக்கானிசம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம் alkali metal and nickel ammonium in the presence of base அப்படின்னு பாத்தீங்கன்னா that is rich reduction okay heterocyclic compound வந்து இங்க கொடுத்திருக்கிறது pyridine ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் இந்த rich reductionல அப்படி சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கும் இல்லையா நமக்கு rich reduction நம்மளுக்கு நடக்கக்கூடியது வந்து ரிடக்ஷன் நடந்து ஓகே நம்மளோட காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஓகேவா அடுத்து என்ன பண்றோம் நம்மளுக்கு ஹைட்ரோலிசிஸ் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் இருக்கு H3 அப்போ இந்த H பிளஸ் அயானோட இந்த எலக்ட்ரான் நான் பரப் எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகும் இது வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜனை அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ரிங் டபுள் பாண்ட் இருக்கு இந்த ஓகே இப்போ ஒரு இமீன் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா இமீன் இஸ் ப்ரோன் டு ஹைட்ரோலிசிஸ் நம்மளுக்கு ஹைட்ரோலிசிஸ் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து கார்பனைல் காம்பவுண்ட் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் இமீன் டு கார்பனைல் காம்பவுண்ட் எது இங்க இமீன் பாண்ட் இங்க CH இருக்கு இந்த இடத்துல CH இருக்கு டபுள் பாண்ட் NH இருக்குல்ல இந்த இமீன் இது ஈஸியா உடைஞ்சி இது கார்பனைலாவும் இது அமீனாவும் ஆன் ஃபர்தர் ஹைட்ரோலிசிஸ் இந்த அமீனுமே என்னவா மாறும் நம்மளுக்கு வந்து கீட்டோனா மாறிடும் ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோலிசிஸ் நடக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும் NH2 இன்னும் ஹைட்ரோலிசிஸ் நடக்கும் போது நம்மளுக்கு இந்த அமீன் பார்ட்லயே நமக்கு என்னவாயிரும் நம்மளுக்கு டபுள் பாண்ட் வந்து மாறிடும் ஓகே we will get நான் டபுள் பாண்ட் இந்த பக்கம் வச்சு வரைகிறேன் ஸ்டெரிக் ஹிண்டன்ஸ் இருக்கிறதுனால இப்படி நமக்கு அப்போ ஹைட்ரோலிசிஸ் நடந்து இந்த பார்ட் என்னவா மாறிடும் கார்பனைல் காம்பவுண்ட்ஸா மாறிடும் ஓகே இப்போ நம்மளுக்கு அடுத்து கொடுத்துருக்க மூணாவதா கொடுத்துட்டு என்ன பாருங்க KOH மெத்தனால் கொடுத்துருக்காங்க this will lead to aldol condensation aldol condensation அப்ப என்ன ஒரு புரோட்டான் வந்து நமக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பாருங்க இப்ப என்ன ஆகும் புரோட்டான் வந்து நம்மளுக்கு பேசிக் கண்டிஷன்ல ஒன் ஆஃப் த புரோட்டான நம்மளுக்கு பேசிக் கண்டிஷன் அப்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த கார்பன் இந்த CH2 மைனஸ் வில் அட்டாக் திஸ் ஒன் அப்போ நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆகக்கூடியது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மெம்பர் ரிங் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருது ஓகே இந்த மாதிரியான டபுள் பாண்ட் இங்க அப்படியேதான் இருக்கு இங்க நம்மளுக்கு O மைனஸா மாறிடுச்சு ஓகே அடுத்து நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஆல்டால் இதுல நம்மளுக்கு வந்து இது புரோட்டான் வந்து இது ரெண்டு சொல்யூஷன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது OH மாறிடும் அடுத்து டீஹைட்ரேஷன் ஓகே இது வந்து ஆல்டால் ஆல்டால் வந்து டீஹைட்ரேஷன் நடந்தது ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ வாட்டர் வெளியே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜன் ஓகே இது போயிட்டு டபுள்
வாட்டர் வழியே போயிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ஆல்டால் ரியாக்ஷன். திஸ் இஸ் நத்திங் பட் டபுள் பாண்ட். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் எது கரெக்ட்? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். ஸோ இதுல எந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. பிரிடின் ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஹைட்ரோலிசிஸ் நடந்து நம்மளுக்கு கார்பனேட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அது வந்து செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்குது. ஏன்னா நம்மகிட்ட ஸ்ட்ராங் பேஸ் ஆல்கஹாலிக் சொல்யூஷன் இருக்கிறதுனால செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஒவ்வொரு நம்ம கிளாஸ்ல படிச்ச ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண நமக்கு உதவி இருக்கு. ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The heterocyclic ring present in the amino acid histidine என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான ஒரு டைரக்டான கொஸ்டின் நமக்கு. ஓகே, ஹிஸ்டிடின் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் நம்ம. ஹிஸ்டின் அமினோ ஆசிட் எப்படி இருக்கும்? இதுதான் ஹிஸ்டிடின். ஓகே, இந்த ஹிஸ்டிடின்ல வந்து நம்மளுக்கு என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? இமிடசோல் ரிங் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுதான் நம்மளோட இமிடசோல் ரிங் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, கரெக்ட் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the following sequence, structure of the major product X and Y are சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா indole synthesis. ஓகே, it is an indole synthesis. ரியாக்ஷன் எப்படி நடக்கு? ஆக்சுவலி இங்க கொடுத்த ஜிங்க் அசிட்டேட் வந்து ரெடியூசிங். It is a reducing agent. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரியாக்ஷன் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஒன் பை ஒன்னா கொஞ்சம் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சோடியம் ஈத்தாக்சைடு இருக்கு இல்லையா? சோடியம் ஈத்தாக்சைடு இஸ் அ பேஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். ஸோ அது என்ன பண்ணும், நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய CH3 குரூப்ல இருக்கக்கூடிய புரோட்டானை நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பேஸ் வந்து புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி CH2 மைனஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த அல்கோக்சைடு அயான் வில் அப்ஸ்ட்ராக்ட் த புரோட்டான். ஏன்னா இங்க 3 புரோட்டான் இருக்கு இல்லையா? அந்த மெத்தில் குரூப்ல ஒன் ஆஃப் த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி CH2 மைனஸா மாறிடுச்சு. NO2 அப்படியே தான் இருக்கு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோம், நம்மளோட இந்த எஸ்டர் இருக்கு இல்லையா? அதனோட இது பண்ணும். This will attack this carbonyl compound. So one of the ethoxide group வந்து வெளியே போகும். ஓகே, வெளியே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் என்ன? NO2 அப்படியே தான் இருக்கு. CH2 அட்டாச்ட் ஆயிடுச்சு. இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட் 2 ஈத்தீன் இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் நம்மளுக்கு ரிடக்ஷன். இதுதான் நம்மளோட எக்ஸ். இது நம்மளோட எக்ஸ். இந்த எக்ஸ் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு பாருங்க. சியும் டியும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சியும் டி, ஏன்னா மெத்தில் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ அல்லது பியா தான் இருக்கணும். ஓகே, அடுத்து நம்மளுக்கு நடக்க போறது என்ன? ஜிங்க் அசிட்டேட் போட்டோம் அப்படின்னா, ஜிங்கும் அசிட்டிக் ஆசிட் போட்டோம்னா இந்த ரிடக்ஷன் NO குரூப் வந்து NO2 குரூப் வந்து நைட்ரோ குரூப் வந்து NH2 குரூப்பா நமக்கு மாறும். ஓகே, சோ அப்ப இந்த ரிடக்ஷன்ல NO2 என்னவா மாறிடுது? NH2வா நமக்கு மாறுது. ஓகே, அப்ப இங்க நம்மளுக்கு இந்த எஸ்டர்ஸ் கீட்டோ எஸ்டர் காம்பவுண்ட் நம்மளுக்கு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ நம்மளுக்கு இது வந்து இன்ட்ராமாலிகுலர் சைக்ளிசேஷன் நடக்கும். ஓகே, சைக்ளிசேஷன் நடக்குது அப்படின்னா சைக்ளோ டீஹைட்ரேஷன்னே சொல்லலாம். ஏன்னா இது O மைனஸா மாறும், அதாவது இப்படி வரும். இது நடக்கிறது என்ன? சைக்ளிக் டீஹைட்ரேஷன் நடக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 மெம்பர் ரிங் இருக்கு இல்லையா? நைட்ரஜன் அங்க
அட்டாச்ட் ஆனதுனால நம்மளுக்கு இங்க வந்து COOT இருக்கு. அதே இந்த இடத்துல OH மைனஸ் கூட நமக்கு இருக்கு. ஓகே, இது இந்த புரோட்டான் இங்க போகும், இந்த டபுள் பாண்ட் இங்க வரும், இது இங்க போகும். So we will get the indole form. Option A is the correct answer. Okay, sorry, இந்த இடத்துல actually now I made a mistake. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன இப்படிதான் இங்க OH இருக்கு, அதுல உள்ள ஹைட்ரஜன் தான் இந்த இதுதான் போயிட்டு நம்மளுக்கு டபுள் பாண்ட் இங்கதான் ஃபார்ம் ஆகும். இந்த ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆகாது, இது அப்படிதான். ஓகே, சோ ஆப்ஷன் இதுல ஒய் வந்து இன்ரோல் ஃபார்ம். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஸ்டெப்ல நடக்கக்கூடியது என்ன, நம்மளுக்கு சைக்ளிக் டீஹைட்ரேஷன் நடக்குது. ஓகே, 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது, வாட்டர் வெளியே போகுது. எஸ் கரெக்ட். கண்டிப்பா ஒய் கிடையாது. ஒய்ல இந்த மாதிரி இருக்க நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The reactive position of nicotinamide adenine dinucleotide. ஓகே, நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியேட் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ரியாக்ஷன் நம்மளுக்கு நடக்கக்கூடியது வந்து 4th அல்லது 4th பொசிஷன் ஆஃப் ரிங் தான் நமக்கு நடக்கும். நிக்கோட்டினமைட் ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட NAD+. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் நைட்ரஜன் 2 3 4. இந்த 4th பொசிஷனை தான் எப்பவுமே வந்து எனக்கு பயாலஜிக்கல் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்கும். இந்த இடத்துல தான் இந்த ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகே, ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்கும்போது ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடந்துச்சு. ரிடக்ஷன் நடந்தா நமக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் NADH இந்த மாதிரி. ஓகே, சோ அப்ப இந்த ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்கிறது எப்பவுமே இந்த 4th பொசிஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் லோ fluorine ion concentration the anti-cancer drug cisplatin hydrolysis to give a diaqua complex and this binds to DNA via adjacent guanine. ஆனா அந்த குவானைன்ல எந்த பொசிஷன் ரியாக்ட் பண்ணுது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. குவானைன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் தான் எப்பவுமே ரியாக்ட் பண்ணும், ஏன்னா இட் இஸ் ஃப்ரீ. ஓகே, இங்க பிரிடின்ல உள்ளது வந்து இன்வால்வ் ஆகாது. இங்க நம்மளுக்கு வந்து 5 மெம்பர் ரிங்ல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் தான் ஆகும். அதனோட பொசிஷன் பார்க்கலாம். 1 2 3 4 ஓகே 5 6 7 8 9. So 7th பொசிஷன் உள்ள நைட்ரஜன் தான் நமக்கு வந்து என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். So N7 is the answer. குவானைன்ல நம்மளுக்கு 7th பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் தான் ரியாக்ட் பண்ணும், DNA கூட இன்டராக்ட் பண்ணும். அடுத்த கொஸ்டின். The order of the basicity of the following compound. இந்த ஹைட்ரோசைக்ளிக் காம்பவுண்டோட பேசிசிட்டியை நம்ம இது பண்ணும்போது பார்க்க வேண்டியது வந்து என்ன சொல்றது, அதனோட pKa வேல்யூ வச்சு நம்ம பார்க்கணும். இன்னொன்னு நம்மளோட அதனோட ஹைபிரிடைசேஷன் வச்சு கூட நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். கொடுத்திருக்க காம்பவுண்ட்ல NH வந்து இந்த 6 நம்மளுக்கு பெரிய ரிங்கு, இது sp3 கார்பனோட அட்டாச்ட் ஆயிருக்கு. சாரி, இது sp3 நைட்ரஜனோட அட்டாச்ட் ஆயிருக்கு. So இந்த alkyl group எல்லாமே இதுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்றதுனால இந்த நைட்ரஜன் ரொம்ப எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். So it will be most acidic form. It will be most acidic form. Okay, pyridine நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து sp2. இது ஒரு this is most basic ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். இங்க நைட்ரஜன் இதுவும் 6 மெம்பர் sp2 நைட்ரஜனா நமக்கு இருக்கப்போ இந்த ஒருத்தரோட காம்பவுண்டோட கம்பேர் பண்ணா இதுக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், கொடுக்கும், ஆனா இந்த அளவுக்கு கொடுக்காது. சோ இது வந்து ஒரு வீக் பேஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஆனா பேசிக் தான்.
அதே இது நீங்க பிரோல் பாருங்க. பிரோல்ல இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நைட்ரஜன் இருக்குது. டீலோக்கலைசேஷன் இன்வால்வ் ஆயிருந்ததுனால நம்மளுக்கு டோனா இதுக்கு அவைலபிளே கிடையாது. ஸோ இட் வில் பி லீஸ்ட் பேசிக். இட் வில் பி லீஸ்ட் பேசிக். ஸோ 4 to 1 வந்து நம்மளுக்கு என்னது மோஸ்ட் பேசிக். பிரோல் வந்து லீஸ்ட் பேசிக். இதை வச்சே நம்ம ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆப்ஷன் ஏல பாருங்க நமக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. 4 to 1 வந்து ஹையா இருக்கும். இண்டோலின் இதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இண்டோல் வந்து அரோமேட்டிக் இது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதை விட கொஞ்சம் லீஸ்டா தான் இருக்கு. ஏன்னா இதுவுமே இங்க அரோமேட்டிசிட்டி தான் இல்லையா? அப்ப டீலோக்கலைசேஷன். அப்போ தேர்டை விட செகண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆர்டர். பார்க்க போனா இது ஸ்ட்ரக்சர் இந்த ஓகே, இந்த ஆர்டர்ல தான் நமக்கு பேசிசிட்டி இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட். ஆமா, இந்த ரீஏஜன் என்னது நம்மளுக்கு பிரோல். பிரோல் கூட என்ன ரீஏஜன்? ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஏன்னா இது எலக்ட்ரோஃபைல் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். CL3COCl, அதாவது நம்மளுக்கு ஒரு அசைல் குரூப் மாதிரி, டைஃப்ளோரோ அசைல் குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் substitution reaction, aromatic electrophilic substitution reaction. நம்மளுக்கு தெரியும் பிரோல் வந்து எப்பவுமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ப்ரிப்பேர் பண்றது செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷன்ல தான் நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, இது 1 ஈக்குவலன்ட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்ன? CCl3CO. இதுதான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல். ஸோ இட் வில் அட்டாச் த செகண்ட் பொசிஷன். ஓகே, அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நைட்ரேஷன், அடுத்த ஸ்டெப்ல செகண்ட் ஸ்டெப்ல நைட்ரேஷன். செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியது இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, அப்ப ஏயும் பியும் நம்ம ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். CADயை நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப நைட்ரேஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைல் வந்து நம்மளுக்கு வந்து என்னது? மெட்டா டைரக்டிங். இட் இஸ் அ மெட்டா டைரக்டிங். ஏன்னா இட் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இன் நேச்சர், அதனால மெட்டா டைரக்ட் பண்ணும். இதனோட 3வது பொசிஷன் பாருங்க. ஸோ இதுல இருந்து 1 2 3. இப்போ இதுதான் கரெக்ட். இங்க கிடையாது, 5th பொசிஷன்ல நடக்காது. நம்மளுக்கு எங்க நடக்கும்? இந்த இதுல வந்து நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடியது வந்து 3rd பொசிஷன்ல நடக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், the monoprotonation of adenine in acidic solution எந்த பொசிஷன்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்க வந்து 2 பொசிஷன்ல நடக்கும். either 4 or 5ல நமக்கு நடக்கும். இந்த பொசிஷன் அல்லது இந்த பொசிஷன். அடினைன் இந்த என் இருக்கு இல்லையா? இதுலதான் நம்மளுக்கு வந்து அசிடிக் சொல்யூஷன்ல புரோட்டனேஷன் நடக்கும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா ஃப்ரீயா இருக்கு. ஸோ இட் வில் கெட் புரோட்டனேட்டட் வெரி ஈஸிலி. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பொசிஷன். அடுத்த கொஸ்டின், the decreasing order of reactivity in the reactivity of the following compounds towards the electrophile. எலக்ட்ரோஃபைலோட ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரோல் ரிங் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் ரிச். ஓகே, பிரிடின் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஃபேவரே பண்ணாது, லீஸ்ட் ஃபேவரபிள் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஆர்டர் நம்மளுக்கு பிரோல், தயோஃபின், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரிடின். திஸ் இஸ் த ஆர்டர். இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? டீல. நோட் பண்ணிக்கோங்க. டுவர்ட்ஸ் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு பிரோல் வந்து எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதுனால நம்மளுக்கு இட் இஸ் மோர் ப்ரிஃபரபிளி அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அடுத்த கொஸ்டின், நம்மளுக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் ஃபவுண்ட் இன் த ரியாக்ஷன் ஆஃப் குயினோலின் வித் potassium amide in liquid ammonia. This is nothing but Chichibaurin reaction. Okay, this is Chichibaurin reaction. நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? 2 amino quinoline. சப்போஸ் pyridine ஸ்டார்ட் பண்ணோம்னா pyridine செகண்ட் பொசிஷன்ல அமீன் சப்ஸ்டிடியூட் ஆகும். இங்க குயினோலின் அப்படின்றதுனால குயினோலின் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருவோம். குயினோலின். இது அடுத்து நம்ம சோடமைடோ பொட்டாசியம் அமைடோ இன் லிக்விட் அமோனியால போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அமைட் வந்து செகண்ட் பொசிஷன்ல நடக்கும். ஓகே, இந்த செகண்ட் பொசிஷன்ல நமக்கு 2 அமினோ
quinolane we will get. So option B is the correct answer. Note பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. The major products இது நமக்கு வந்து indole type of ring இருக்கு. ஆனா actually it's not indole ஏன்னா இது வந்து ஒரு 5 member ring. இது வந்து 6 member ringல pyridine type ligand. இது வந்து ஒரு 5 member ringல energy. இப்போ இதுல வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க மெத்தில் அயோடைடு இருக்கு. ஜஸ்ட் மெத்தில் அயோடைடு at room temperature. இப்போ நம்மளுக்கு இந்த நைட்ரஜன் இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து நம்மளுக்கு இந்த மெத்தில் குரூப்பை அட்டாக் பண்ணி அயோடினை வெளியே, அதாவது இப்படி இருக்கிறதுல மெத்தில ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி எடுத்து அயோடின். ஸோ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? இது வந்து அட்டாச் ஆகுது, எலக்ட்ரான் டொனேட் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜா நமக்கு இருக்கும். ஓகே, 5 member ring அப்படியே தான் நமக்கு I மைனஸ் இந்த மாதிரி. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸை வச்சுட்டே நம்ம என்ன பண்ணிடலாம், ஏயையும் பியையும் நம்ம என்ன பண்ணிடலாம், சாரி ஏயும் சியையும் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து நமக்கு இங்க NH இருக்கு, இங்க NaH இருக்கு, சோடியம் ஹைட்ரேட். சோடியம் ஹைட்ரேட் இஸ் a strong base. It will abstract the proton. எங்க இருந்து புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்? இந்த 5 member ringல NH உள்ள புரோட்டான் தான் நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் கலர் யூஸ் பண்றேன், so you can understand. இந்த strong base will abstract the proton. So இது வந்து N மைனஸா மாறிடுது. இப்போ N மைனஸா மாறினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மெத்தில் அயோடைட்ல இது ரியாக்ட் பண்ணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஒயில வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்ன? 6 memberல எதுவுமே நடக்காது, 5 memberல தான் நம்மளுக்கு இங்க H இருந்த இடத்துல மெத்தில் நமக்கு வந்தது. So option B is the correct answer. Okay, so இப்போ presence of base வந்து just அத மாத்துது. இன்னைக்கு பேஸ் வந்து என்ன பண்ணுது, புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி N மைனஸா மாறுறதுனால undergoing equilibrium substitution reaction. Okay, so that is option B is the correct answer. ஏன்னா Dல நம்மளுக்கு இந்த பக்கம் நடந்திருக்கு, there is no chance. So D வந்து ஆன்சர். அடுத்த क्वेश्चन நம்மளுக்கு வந்து பியூரான் இருக்கு. பியூரான் வந்து இந்த ரியாக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நடக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அசிட்டைலேஷன் நடக்குது. அசிட்டைலேஷன் நடக்கிறது எப்பவுமே பியூரான் வந்து நம்மளுக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறது செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷன்ல தான் நம்மளுக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் வந்து அசிட்டைலேஷன் செகண்ட் பொசிஷன் இருக்கிறது ஏயும் டியும் மட்டும்தான். ஸோ பியும் சியும் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம் செகண்ட் பொசிஷன்ல நம்மளுக்கு அசிட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடியது வந்து ஃபிஃப்த் பொசிஷன்ல நைட்ரேஷன் நடக்கும். ஸோ வி வில் ஹாவ் த NO2 at the fifth position. ஓகே, ஸோ ஏல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இங்க அசைல போற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் pKa வேல்யூ. ஓகே, pKa வேல்யூ வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு basicity. It is inversely proportional to acidity. ஓகே, நம்மளுக்கு கான்ஜுகேட்டட் ஆடிட்டிவ். எப்பவுமே நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, சைக்ளிக் ரிங்ல இருக்குன்னா பெரிய சைக்ளிக் ரிங்கோட அந்த NH அட்டாச் ஆயிருந்தா இட் வில் பி மோஸ்ட் அசிடிக். ஓகே, அதே மாதிரி sp3 sp2 பார்க்கும்போது sp3 தான் வந்து அசிடிக்கா இருக்கு. இது வந்து sp3ல இருக்கு, இதுவுமே sp3 நைட்ரஜனா தான் இருக்கு. இந்த ரெண்டுலயுமே sp2வா இருக்கு. பிரோல் வந்து நான் எலக்ட்ரான் அவ்வளவு ஈஸியா கொடுக்காது, ரீலோகுலேஷன் இட் வில் பி லீஸ்ட் பேசிக். ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து சம்வாட் இட் இஸ் ஓகே. ஆனா மோஸ்ட் பேசிக் யாராதான் இருப்பா, தேர்ட் ஒன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வரும். இது வந்து sp2 நைட்ரஜன்றதுனால இதனோட பேசிசிட்டி செகண்ட் உள்ளதை விட கம்மியா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தேர்ட் உள்ளதுக்கு வந்து அதிகமா இருக்கணும். ஏன்னா pKa வேல்யூ பேசிசிட்டி அதுக்கு அதிகமா இருக்கிறதுனால pKa வேல்யூ அதிகமா இருக்கும். அடுத்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்ட்ரக்சர், ஏன்னா அது sp3 நைட்ரஜன் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம சைக்ளிக் ரிங் 3 member சைக்ளிக் ரிங்கோட அடுத்து நம்மளுக்கு பிரிடின். ஓகே, பிரிடின் வரும், ஏன்னா sp2 நைட்ரஜன் இருக்கு. லீஸ்டா தான் நம்மளுக்கு உள்ளது பிரோல் வரும். ஸோ
இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் டில நமக்கு கொடுத்திருக்காங்க. சரி ஆப்ஷன் சி இல்லையா இதுல 4 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க இத பார்த்தோனே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் a on synthesis. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே இட்ஸ் a on synthesis. என்ன நடக்குது 2 equivalent of acetate இருக்கு பென்சால்டிஹைட் இருக்கு. நம்ம அங்க ஃபர்ஸ்ட் எழுதும்போது RCH1 போட்டோம் இல்லையா இப்போ வந்து ஆல்டிஹைட் COOET ரியாக்ஷன் நடந்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன 1,4-dihydropyridine டெரிவேட்டிவ் கிடைக்கும். இந்த பொசிஷன்ல R பதிலா நமக்கு பென்சீன் கிடைக்கும். ஓகே இந்த இதுல நமக்கு NHR ஏன்னா இங்க உள்ள ஹைட்ரஜன் இங்க உள்ள ஹைட்ரஜன் இது this is NHR. Okay so option D will be the correct answer. Okay option D will be the correct answer. ஏன்னா இங்க pH வந்து 8.5 ஆல்கலைனா இருக்கு. ஓகே எத்தனை இந்த கண்டிஷன்ல இதுதான் நமக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். இதுவுமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் பியூரான் ரிங். இட்ஸ் தி லாஸ்ட் क्वेश्चन. ஓகே சோ இங்க என்ன நடக்குது அசிடைலேஷன் அப்போ செகண்ட் பொசிஷன் நடக்குது 1 ஈக்குவலன்ட் தான் இருக்கு. சோ செகண்ட் பொசிஷன்ல ஆக்குபை பண்ணும். எலக்ட்ரோஃபிலிக் substitution happens at second position. So option B will be the correct answer. Thank you.